ரஷ்ய அதிபர் புதின் ஏன் உக்ரைனை நேட்டோவில் சேரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்படி சேர்ந்தா அதனால் ரஷ்யாவுக்கு என்ன ப்ராப்ளம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நேட்டோ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நேட்டோ அப்படிங்கிறது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதாவது வட அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கான பாதுகாப்பு கூட்டமைப்பு. இது ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த கூட்டமைப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு நாடு தாக்கப்பட்டா அது மற்ற எல்லா நாடுகளையும் தாக்கினதுக்கு சமமா. அப்படி தாக்கப்பட்ட நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்து எந்த நாடு தாக்குச்சோ அந்த நாட்டை திருப்பி இந்த எல்லா நாடுகளும் தாக்குமா. 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்காக 1949 ஆண்டு இந்த நேட்டோ அப்படிங்கிற கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. ஆரம்பத்தில் வெறும் 12 நாடுகள் இருந்த இந்த கூட்டமைப்பில் இப்போ அமெரிக்கா, பிரான்ஸு, இங்கிலாந்து, ஜெர்மனின்னு கிட்டத்தட்ட 32 நாடுகள் இருக்குது. இதில் உக்ரைனும் சேர்ந்துருச்சு அப்படின்னா ரஷ்யாவில் உக்ரைனை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரஷ்ய அதிபர் புதின் ஏன் உக்ரைனை நேட்டோவில் சேரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு. ரஷ்யா உக்ரைன் போருக்கான முக்கிய காரணமே இந்த பிரச்சனை தான். இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னா புதின் சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற இந்த லிங்க்ல இருக்கிற வீடியோவில் சொல்லியிருக்கேன், வேணும்னா போய் பாருங்கள்.